ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்னைக்கு நம்ம சேனலில் கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷலான குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய பழம்பொரி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இதுக்கு முதல்ல நம்ம ஒரு பேட்டர் ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். சர்க்கரை உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறதுனால கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் நல்லா கலந்து விட்ட பிறகு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 கப் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 1/4 கப் எல்லாம் சேர்த்து 3/4 கப் சேர்த்துக்கலாம். 3/4 கப் தண்ணி சரியான மெஷர்மெண்ட். எனக்கு கொஞ்சம் தண்ணிக்கு ரொம்ப திக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் போட்டு நல்லா அடித்து கலந்து விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி அடித்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 1 மணி நேரத்துலேருந்து மேக்ஸிமம் 2 மணி நேரம் அப்படியே நல்லா புளிக்க விட்டுருவோம். இப்போ அப்படியே இருக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம பழத்தெல்லாம் வெட்டிடலாம். நான் இதுக்கு 2 நேந்திர வாழைப்பழம் நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்திருக்கேன். இதை சைடை 2த்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம். தோலையும் நம்ம இப்போ உரித்து எடுத்துடலாம். நீங்கள் பெரிய கடாயில் எண்ணெயை ஊற்றி பொரிக்கிறதா இருந்தால் இந்த பெரிய வாழைப்பழத்தை 4-5 பீஸாக வெட்டி அப்படியே அந்த பேட்டரில் நினச்சி நீங்கள் பொரிச்சிடலாம். நம்ம வாழைக்காய் பஜ்ஜி செய்கிற மாதிரி. அப்படி இல்லை, சின்ன கடாயில் தான் எண்ணெய் ஊற்றி நம்ம செய்கிற போகிறதா இருந்தால் நான் இப்போ செய்கிற மாதிரி பெரிய வாழைப்பழத்தை எடுத்து 2ஆக வெட்டிட்டு மறுபடியும் அந்த வாழைப்பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெட்டி வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். நம்ம ஊற வச்ச அந்த பேட்டர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், இது நல்லா ஊறி இருக்குது. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க வாழைப்பழ துண்டுகளை இதில் நம்ம சேர்த்துடலாம். நம்ம எப்படி வாழைக்காய் பஜ்ஜி செய்வோமோ அதே மாதிரி தான் இது. இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுப்பில் எண்ணெயை வச்சுருக்கேன். எண்ணெயும் சூடாக இருக்குது. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். சின்ன துண்டு போட்டோன்னே பாருங்கள் மேலே எலும்பி வந்துருச்சு. இப்போ எண்ணெய் கணக்கான சூட்டில் இருக்குது. ஃப்ளேமை மீடியம் டு லோவில் வச்சுக்கோங்க. நம்ம நினச்சி வச்சுருக்க அந்த வாழைப்பழத்தை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் டு லோலையே வச்சுக்கோங்க. ஒரு ஃபோக் எடுத்து அங்கங்கே ஒட்டி இருக்கிறத நல்லா பிரித்து விட்டுருங்க. இப்போ சைட்லலாம் ஒட்டி இருக்கு பாருங்கள் கடாயில். அதெல்லாம் நல்லா இந்த ஃபோக்கை வச்சு நல்லா எடுத்து விட்டுருங்க. அங்கங்கே ஒட்டி இருக்கிறத நல்லா ஃபோக்கை வச்சு எடுத்துட்டு இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு அடுத்த பேட்சை நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், அருமையான கேரளா ஸ்டைல் ரொம்ப ஸ்வீட்டான டீ டைம் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாக நம்ம அரிசி மாவு சேர்த்தனால வெளியில் கிறிஸ்பியாகவும் இருக்குது. அதே நேரத்தில் உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எண்ணெயில் நல்லா பொரிச்சனால இந்த வாழைப்பழம்லாம் ரொம்ப ஜூஸியாக இருக்குது. இதை சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அருமையான கேரளா ஸ்டைல் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் பழம்பொரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.